அருமை தோழர்களே, மூணாவதா ஒரு லாங்குவேஜை படிக்கணுமா. எனக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி. ஹிந்தி தேவையில்லை, இருமொழி கொள்கை போதும் என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் உங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலன் நாகநாதன் அவர்கள். எதுக்கு சார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இருமொழி கொள்கையை காப்பாற்றணும்னு என்ன இருக்கு? ஹிந்தி படிக்க வேண்டியது தானே, இப்ப என்ன நட்டம் ஆயிட போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு பிஜேபியினுடைய மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்கம்மா. என்ன கேட்கிறாங்கன்னா, அகநானூற்றை பற்றி திமுகவுக்கு தெரியுமா, புறநானூற்றை பற்றி திமுகவுக்கு தெரியுமான்னு. அகநானூறும் புறநானூறும் திமுகவுக்கு தெரியுமா என்று கேட்பவர்கள் அப்படியே திரும்பி அவருடைய தலைவரை பார்த்தால் குமரிமுனை தொடங்கி வள்ளுவர் கோட்டம் வரை வள்ளுவரை தூக்கி நிறுத்திய தமிழ் மீது ஆர்வம் கண்ட சான்றோர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரை விட உங்களுக்கு அகநானூறு தெரியுமா, கலைஞரை விட புறநானூறு தெரியுமா, கலைஞரை விட வள்ளுவம் தெரியுமா என்று கேட்பதற்கு முன்னால் அருமை சகோதரிகளே, உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், இந்த திமுக காரவங்க நம்ம பிள்ளைங்க ஹிந்தி கத்துக்கிறத தடுக்கிறாங்கப்பா. உங்ககிட்ட ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், திமுகவினுடைய அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கின்ற போது நம் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா, இவர் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்கின்ற போது நம் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமான்னு எங்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க செய்தியில. நான் ஒரே விஷயம் சொன்னேன், படிக்கிறாங்களா இல்லையா அந்த ஆர்குமெண்ட்டுக்கே நான் போல. யார் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிச்சு நாசமா போனாலும் தமிழ்நாட்டு சாமானியர்கள் வீட்டு பிள்ளைய ஹிந்தி படிச்சு நாசமா போக எங்களால் விட முடியாது, அதனால் நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவ்வளவுதான் பதில். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு மாநிலம் இந்தியாவில் ஹிந்தியால் முன்னேறி இருக்கிறது, ஹிந்தி படித்ததால் முன்னேறி இருக்குன்னு ஒரே ஒரு டேட்டா காட்டுங்க சார். ஒன்னே ஒண்ணு. நீங்க 10 மாநிலம் வேணாம். மோடி ஆண்ட குஜராத், பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும். வரலாற்று உத்தரப்பிரதேசத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நம்மளாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அங்க அவ்வளோ அரிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்துக்குள்ள பான்பிராக்க போட்டுட்டு துப்பக்கூடாதுன்னு எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அறிவுரை சொல்லியிருக்காரு. பாத்துக்கங்கம்மா, சட்டமன்றத்துக்குள்ள நம்ம சின்ன பிள்ளை இப்ப பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு கவரை கீழே போடாது. நம்ம திட்டுவோம், எதுக்கு கவரை கீழே போடுறேன்னு. எவ்வளோ பெரிய ஆளுங்க இருப்பாங்க, எம்எல்ஏ எவ்வளோ பெருசா இருப்பாங்க, அமைச்சர்லாம். பான் மசாலாவை சாப்பிட்டுட்டு துப்பாதீங்கன்னு சபாநாயகர் சொல்றாரு. சொன்னது மட்டுமல்ல, ஒழுங்கா யாரு துப்புன நீ ஏன் வந்து ஒத்துக்கன்றாங்க. யார் ஒத்துக்குவா? இப்ப சட்டமன்றத்துக்குள்ள நாகரிகமா எப்படி இருக்கிறதுன்றதை கத்துக்கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பண்பாட்டோடு வளர்ந்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் என் கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நான் 35 மார்க் வாங்குறேன், வேணாம் நானும் சொன்னா உங்களுக்கு சந்தோஷமாயிடும், பரவாயில்ல இவ்வளவு பேசிட்டு 35 தான் வாங்குதுன்னு. உங்க பிள்ளைங்க 35 மார்க் வாங்குதுன்னு வச்சுப்போம், என்ன பண்ணுவீங்க? தலையில கொட்டி அடுத்த முறை ஒரு 50 வாங்குனுவீங்க. உங்க பிள்ளை 90 வாங்குது, இருக்க யாராவது தலையில கொட்டி எதுக்கு 90 வாங்கிட்டு இருக்க, 35 வாங்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏமா நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா எப்படி இருக்கு, கோடம்பாக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தா யாராவது அந்த வேலை பார்ப்போமான்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிஜேபி சொல்லுகிறது, மோடி சொல்லுகிறார், தமிழ்நாடு 90 வாங்கிக்கிட்டு இருக்க, குஜராத்தும் உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் பீகாரும் ஒரிஷாவும் ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களை பார்த்து நீ கத்துக்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை. அதை நாங்க ஏத்துக்க முடியாது. சரி, எப்படி இவ்வளவு கான்பிடண்டா மதிவதனி சொல்ல முடியுது தமிழ்நாடு 90 வாங்கிக்கிட்டு இருக்குன்னு? உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.9, ராஜஸ்தான் 23.9, சத்தீஸ்கர் 14.4. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திராவிடம் போதும் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தின்படி வழிநடத்தக்கூடிய தமிழ்நாட்டின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏறக்குறைய 50%. இப்ப நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கணுமா, இல்ல அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணுமா? அருமை தாய்மார்களே, இது யாருக்கோ வந்த பிரச்சனை நினைக்காதீங்க. நீங்க காதுல கழுத்துல இருக்கிறத அடமான வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருப்பீங்க.
வீட்டை அடமான வச்சு பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருப்பீங்க. கடனை உடனே வாங்கி பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருப்போம். கந்து வட்டிக்கு வாங்கி எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறவங்க இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அசால்ட்டா ஒரு அரசு வந்து, ஒன்றிய அரசு வந்து உன் பிள்ளைய படிக்க விட மாட்டேன்னு சொல்றப்ப ஒரு பெற்றோருக்கு என்ன கோபம் வருமோ அதே இடத்தில் கோபப்பட்டு தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லுகிறார், என்ன ஆனாலும் சரி ஹிந்தியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு சார், நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமானத்திற்காக தன்மானத்தை தமிழன் இழைக்க முடியாது என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார்.